வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? அப்போ சிங்கத்துக்கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். காட்டுக்கு ராஜா சிங்கம். ஏன் அதுக்கு அந்த பேரு? யானையை விட பெருசா இல்ல, சிறுத்தையை விட வேகமா இல்ல, புலியை விட தந்திரமானதா அதுவும் இல்ல. ஆனா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு குணம் தான் அதை ராஜாவா ஆக்குது. அதுதான் மனதைரியம். ஒரு சிங்கம் எப்பவுமே தனியா வேட்டையாடாது, கூட்டமா சேர்ந்து ஒரு திட்டத்தோட குறிக்கோளோட செயல்படும். அது மாதிரிதான் நாமளும் தனியா போராடுறதை விட நம்மள சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்களோட குடும்பத்தோட சேர்ந்து நிக்கும் போது எந்த பெரிய பிரச்சனையையும் ஈஸியா சமாளிக்கலாம். சிங்கம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும், தேவையில்லாம மத்த மிருகங்களை தொந்தரவு பண்ணாது. அது மாதிரி நம்ம இலக்கு என்னவோ அதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு நம்ம சக்தியை வீணாக்க கூடாது. ஒரு அடி எடுத்து வச்சா அதுல பின்வாங்கவே கூடாதுங்கிறது சிங்கத்தோட பாலிசி. தோத்துருவோமோன்னு பயந்து ஒருபோதும் அது ஓடி ஒளியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துட்டா எவ்வளவு தடைகள் வந்தாலும் துணிஞ்சு நின்னு போராடணும். நம்ம மனசுல ஒரு சிங்கம்